ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக அது குரூப் 2ல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ்லையும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். என்னென்னா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் நினைவு தினம் என்று. முத்துலட்சுமி அம்மையார் பற்றி நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவற்றில் சில. ஓகேங்களா, இவங்க வந்து நம்ம நினைவில் வந்து வச்சுக்கணும் எப்பயுமே. ஏன்னா கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துலேயுமே இவங்களோட கொஸ்டின் ஒன்று இல்லாமல் இல்லை. ஓகேங்களா, அதனால் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நம்ம பெருமையாக இருக்கணும், பெருமையாக நினச்சிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் அதை நோட் பண்ணுவீங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1886 பிறந்து 1968 மறைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களோட மந்த்து டேட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1886, 1886, 1968. ஓகேங்களா, இப்போ என்னென்னா இவங்க வந்து என்னென்ன இதுக்காக போராடி இருந்துக்கிறாங்க அதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு தேவதாசி முறையை ஒழிக்க காரணமானவர். ஓகேங்களா, இவங்க வந்து தேவதாசி முறை ஒழிக்க காரணமாக வந்து இவங்க தான் காரணமாக்குறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மூவலூர் அம்மையார் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பள்ளிய விவாக தடுப்பு சட்டம் ஏற்ற போராடியவர். ஓகேங்களா, அடுத்தது உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தந்தவர். ஓகேங்களா, உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தந்தவர், மறந்துடாதீங்க. அப்புறம் பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவர், முக்கியம், ரொம்ப முக்கியம். பெண் கல்விக்காக குரல் கொடுத்தது யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஓகேங்களா, அடுத்தது பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கிடைக்க போராடியவர். ஓகேங்களா, பெண் கல்விக்கு குரல் கொடுத்தவர், அப்புறம் பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கிடைக்க போராடியவர். ஓகேங்களா, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட காரணமானவர். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் பல டைம் கேட்டாங்க இந்த கொஸ்டின், நம்ம வந்து ரொம்ப மனப்படமாக இருக்கும். அது இல்லாமல் பெண் கல்விக்கு குரல் கொடுத்தவரும் பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கொடுக்க போராடியவர் இவங்க தான் முக்கியமானவங்க, அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது 9th புக்கில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது கொஸ்டின். ஓகேங்களா, சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினர். ஓகேங்களா, அடுத்தது இவங்களை பற்றி இதுதான். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொன்று, இப்படி இன்னும் பல செய்தி சமூகத்துக்காக வாழ்ந்து மறைந்து இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாரின் 56வது நினைவு தினம். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி மருத்துவர். ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களத பற்றி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் இல்லாமல் இல்லை, ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை வீடியோ மட்டும் பார்க்காம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை எப்பயுமே நீங்கள் ரெகுலராக குரூப் 1 படிக்கிற அளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இவங்களை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.